வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல மாத்வா பிராமின் ஸ்டைல்ல ஒரு கொட்டு சாறு பண்ண போறோம். அதாவது கொட்டு ரசம் பண்ண போறோம். இந்த ரசத்துக்கு நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுக்கிற ரசப்பொடி சேர்க்காம ஃப்ரெஷ்ஷா வறுத்து அரைச்சி போடுறதுனால இந்த ரசம் அப்படி கமகமான வாசனையா இருக்கும், செம டேஸ்டா இருக்கும். நம்ம ஹெவியா சாப்பிட்டு கொஞ்சம் ஏதாவது லைட்டான ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படிங்கும் போதும், இல்ல உடம்பு சரியில்லாம கோல்டு காஃப் அந்த மாதிரி நேரத்திலயும் சாப்பிடறதுக்கு அவ்வளோ இதமா இருக்கும். இது சூப் மாதிரி குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். சூடான சாத்துல இந்த ரசத்தை விட்டு நல்லா குழைய பிசைஞ்சு சாப்பிட்டாலுமே பிரமாதமா இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு ஒரு சுட்ட அப்பளமோ இல்லைன்னா பருப்பு தொகையில இருந்தா கூட போதும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, நல்ல டேஸ்டியான மாத்வா ஸ்டைல்ல கொட்டு சாறு குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மாத்வா ஸ்டைல்ல கொட்டு சாறு, அதாவது கொட்டு ரசம் பண்றதுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி எடுத்துட்டு இருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வெந்நீரை விட்டு ஊற வச்சுட்டோம்னா சீக்கிரம் ஊறிடும். அதுக்கப்புறம் புளிஜெல்லாம் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். சின்ன சின்னதா இருக்கனால 2 தக்காளி எடுத்துட்டு இருக்கேன். பெரிய தக்காளியா இருந்தா 1 போதும். இதை பொடி பொடியா நம்ம கட் பண்ணியும் எடுத்துக்கலாம், இல்ல மிக்சியில போட்டு அரைச்சு நம்ம பியூரி மாதிரியும் எடுத்துக்கலாம். ரசப்பொடிக்கு நம்ம வறுத்துப்போம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் சின்ன கட்டி பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு காஞ்ச மிளகா. மிளகா நான் சின்ன மிளகாயா எடுத்துட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். பருப்பு லேசா நிறம் மாறி வரட்டும். எல்லாமே நல்லா வறுபட்டு எடுத்து பெருங்காயமும் பாருங்க பொரிஞ்சாச்சு. பருப்பும் நிறம் மாற ஆரம்பிச்செடுத்து 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம். லோ ஃப்ளேம்ல மல்லியும் ஜீரகம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அதுக்குள்ள பருப்பு நல்லா செவந்து வந்துடும். மல்லியும் ஜீரகமும் வறுபட்டு நல்லா வாசனை வருது. பருப்பும் பாருங்க நல்லா செவக்க வறுபட்டு எடுத்து இதுல 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதையும் லேசா வறுத்துருவோம். அந்த தேங்காயில் இருக்கிற ஈரம் போக வறுத்தாலே போதும். தேங்காயும் நல்லா வறுபட்டு எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது சூடு ஆறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல எடுத்துட்டு தண்ணி விட்டும் அரைச்சிக்கலாம், இல்ல ட்ரையாவும் பொடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கோர்ஸா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம ரசத்துக்கு வறுத்தோம் இல்லையா, அதே கடாயிலே நம்ம ரசம் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுப்போம். நெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு. பருப்பு நல்லா செவந்து வரட்டும். பருப்பு பாருங்க செவக்க ஆரம்பிச்செடுத்து இதுல 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. தக்காளியே நான் குறைப்பா அரைச்சி எடுத்துட்டேன். இதை சேர்த்துடலாம். இது கொஞ்சம் வதக்கி விட்டுருவோம். நம்ம பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்து கூட வதக்கிக்கலாம். இதுலயே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளிஜலத்தை விட்டுடுவோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி புளிஜலத்தோட பச்சை வாசனை போக இதை நல்லா கொதிச்சு வரட்டும். புளிஜலம் தக்காளியோட பச்சை வாசனை போக நல்லா கொதிச்செடுத்து நம்ம ரசத்துக்கு வருத்தோம் இல்லையா, அதுல தண்ணி விட்டு இது போல குறைப்பா அரைச்சிருக்கேன். இதை சேர்த்துருவோம். ஒரு 150 ml அளவுக்கு ஜலம் விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துப்போம். டேஸ்ட் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்ல வச்சுக்கலாம். இது நல்லா நுரைச்சி வரட்டும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த ரசத்தை நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு எதுவும் கம்மியா இருந்தா கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதை போல நல்லா இது தெளிவா இருக்கும். இதுக்கு பருப்பு ஜலம் எல்லாம் தேவையில்லை. ரசம் பாருங்க நல்லா நுரைச்சி எடுத்து கொதியே வரப்போறது. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரசத்தை எப்பயுமே நம்ம கொதிக்க விட்டுறக்கூடாது. கொதிச்சது அப்படின்னா அதோட ஃபிளேவர் நமக்கு போயிடும். நம்ம இந்த ரசத்துக்கு முன்னாடியே தாளிச்சிட்டோம். கொஞ்சம் பொடியா கட் பண்ணா கொத்தமல்லியை தூவிடுவோம். கொஞ்சம் கருவேப்பிலை. ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். கொட்டு சாறு பாருங்க குவிக்கா ரெடியா எடுத்து அப்படியே மணக்கிறது. இந்த ரசம் நல்லா தெளிவா இருக்கும். இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே தேவாமிரதமா இருக்கு. செம்ம டேஸ்டா இருக்கு. ஃப்ரெஷ்ஷா வறுத்தரைச்சு போட்டதுனால அந்த பிளேவர்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நம்ம பருப்பெல்லாம் வேக வச்சு சேர்க்காததுனால ரொம்ப சீக்கிரம் ஆயிடும். சாப்பிடறதுக்கு அவ்வளோ இதமா இருக்கும். ஆனா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இந்த ரசம் சாதம் சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படியே உடம்பே லேசா இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நம்ம பண்ணிருக்கிற ரசம் 2ல இருந்து 3 பேர் தாராளமா சாப்பிடலாம். இப்ப நம்ம வறுத்து அரைச்சது இந்த ரசத்துக்கு கரெக்டா இருக்கு.
இந்த ரசத்துக்கு வந்து நம்ம நெய்யில தாளிச்சாதான் நல்லா வாசனையா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த மாத்வா ஸ்டைல்ல கொட்டு சாரும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம சூப்பரா இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.